தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நான் இலங்கை தேசத்திலே மட்டக்களப்பு பகுதியிலே தேவ மனிதனாகிய மிஷனரி வில்லியம் ஆல்ட் அவர்களுடைய நினைவு சின்னத்திலே நின்று கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு முன்னதாக இங்கிலாந்து தேசத்திலே மெத்தடிஸ்ட் சபையின் போதகராக தேவ மனிதர் வில்லியம் ஆல்ட் அவர்கள் இருந்தார்கள். இலங்கை தேசத்திலே இயேசுவை அறிவிப்பதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி இலங்கை தேசத்தின் மீது பாரம் கொண்டவராக இங்கிலாந்து தேசத்திலே எத்தனையோ போதகர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இலங்கையிலே இயேசுவை அறிவிப்பதற்கு ஆட்கள் இல்லை என்று சொல்லி இலங்கை தேசத்தின் மீது பாரம் கொண்டவராக வில்லியம் ஆல்ட் இலங்கை தேசத்திற்கு கடந்து வந்து மட்டக்களப்பு பகுதியிலே ஊழியம் செய்தார். அவர் இங்கிலாந்திலே இருந்து இலங்கைக்கு புறப்படும் பொழுது திருமணமாகி 5 நாட்கள் தான் ஆகியிருந்தது. வில்லியம் ஆல்ட் அவருடைய மனைவி வருகிற வழியிலேயே கப்பலிலேயே மரித்து விட்டார். கடலிலே தான் வில்லியம் ஆல்ட்டினுடைய மனைவியை அடக்கம் செய்தார்கள். வில்லியம் ஆல்ட் இலங்கைக்கு வந்து 2 மாதங்களிலேயே தமிழ் மொழியை கற்று தமிழ் மொழியிலேயே போதிக்க தொடங்கினார். 8 மாதங்கள் தான் இலங்கை தேசத்திலே தேவ மனிதர் மிஷனரி வில்லியம் ஆல்ட் அவர்கள் இருந்தார்கள். அந்த 8 மாதத்திலே 8 பள்ளிக்கூடங்களையும் ஒரு ஆங்கில கல்லூரியையும் ஸ்தாபித்தார். 8 மாதங்களுக்கு பிறகு வில்லியம் ஆல்ட் இலங்கையிலேயே மரித்து போனார். இப்படிப்பட்ட தேவ மனிதர்களினாலே தான், இப்படி ஆண்டவருக்காக எரிந்து பிரகாசித்த இந்த தேவ மனிதர்களினாலே தான் கிறிஸ்தவம் இன்றைக்கும் தலை நிமிர்ந்து நிற்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட தேவ மனிதனுடைய விசுவாசத்தை பின்பற்றி நாமும் கிறிஸ்துவுக்காக ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களை போல எரிந்து பிரகாசிக்க ஒப்பு கொடுத்து இந்த தேசத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். இயேசுவுடைய வருகை சமீபம். மாரநாதா. ஆமென்.